சித்தர்களை நாம தொடர்ந்து வழிபடும் பொழுது இந்த மாதிரியான செய்வினை தோஷங்கள்ல இருந்து விலக்கு கிடைக்குமா சார்? அதாவதுமா, வாழும் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, உண்மையான சித்தர்கள். டிவிக்கு வர்ற விபூதி போடுற கொட்டை போடுற சித்தர்களை பற்றி நான் பேசலை. எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் பற்று அற்ற நிலையில் இருக்கக்கூடிய உண்மையான சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். இப்போ நான் கூட சொன்னேன் இல்லைங்களா, சாய்பாபா, விபூதி பாபாவுடைய மகள், அவங்களாம் வந்து சாய்பாபா கூடவே வளர்ந்ததுனால இன்னைய வரைக்கும் வந்து அவங்க சித்தபுருஷர் மாதிரியான ஒரு நிலையில தான், மனிதனை தாண்டிய ஒரு நிலையில தான் அவங்க வாழ்கிறாங்க. அதை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அல்லது நல்ல காரணங்களோடு விளங்கக்கூடியவர்கள் அல்லது பல தெய்வங்களுடைய அவதாரமாக மாறி இருக்கக்கூடியவர்கள், அவங்கள போய் நம்ம சரணடையும் போது இந்த செய்வனை சூனிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இல்லைங்க, நான் வந்து அகத்தியரையோ அல்லது கோரக்கரையோ அல்லது கரூராரையோ நான் வந்து வழிபடுறேன், அப்போ எனக்கு வந்து செய்வனையினுடைய தாக்கத்திலேருந்து நான் விடுபட்டுடலாமா? என் கருத்து, நான் உண்மையை மட்டும் பேசக்கூடியவன், அனுபவத்தை பேசக்கூடியவன். அதனால உங்களுக்கு செய்வனை உங்கள்கிட்ட போயிடுமானா? இல்லைங்க.